எப்போ பிறந்தார்னா 1869 அக்டோபர் 2 அன்று பிறந்தார். இவர் 1891 லண்டன்ல பாரிஸ் பட்டம் பெற்றார். 1893 தென்னாப்பிரிக்காவுக்கு அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்றது தென்னாப்பிரிக்கா செல்றாரு. இந்த இன ஒதுக்கலுக்கு எதுக்காக போராடணுன்ட்டு இந்தியாவோட சத்தியாகிரகத்துக்கு முன்னோடியா அந்த தென்னாப்பிரிக்கா அவர் பயன்படுத்திக்கிறாரு. லியோ டால்ஸ்டாய் பண்ணை, பீனிக்ஸ் குடியிருப்பு போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துறாரு. இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது இவர் கூட சத்தியாகிரகத்துல பங்கேற்ற தில்லையாடி வள்ளியம்மை கைது செய்யப்பட்டு சிறையில இறந்திருப்பாங்க. இந்த இறப்பை அவர் என்ன சொல்லுவார்னா, என்னோட சகோதரி இறப்பை விட இது ரொம்ப என்ன பாதிச்சுது அப்படின்னு காந்தி பதிவு செஞ்சிருப்பாரு. இவர் தென்னாப்பிரிக்கால இருந்தப்ப இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்திருப்பாரு. அது ஒரு 1915 இந்தியா ஜனவரி 9 இந்தியா வந்திருப்பாரு. பிரவேசிய பாரதிய திவாஸ் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க, வெளிநாடு இந்திய தினம். இது 2003 இருந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டாடுறாங்க. 1916 லக்னோல ஃபர்ஸ்ட் டைம் காந்தியும் நேருவும் சந்திச்சுக்கிறாங்க. 1917 சாம்பரான் சத்தியாகிரகம், பீகார். இதுதான் இவரோட முதல் இந்தியாவில இவரோட முதல் சத்தியாகிரகம். 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். இதுல காந்தி முதல்ல உண்ணாவிரதம் இருந்தது பாத்தீங்கன்னா இதுலதான் இருந்திருப்பாரு. அதே வருஷம் கேதா சத்தியாகிரகத்துல கலந்துருப்பாரு. இதுலதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காந்தி தலைமை ஏற்ற சத்தியாகிரகம். 1919 ஜாலியன் வாலா நடக்கும்போது கைசரி பட்டத்தை துறக்கிறாரு. 1922 சவுதி சௌரா சம்பவத்துல ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறாரு. 1921 ஒரு மதுரைக்கு வராரு. மதுரைக்கு அங்க பஞ்சத்தால் அடிப்பட்ட மக்களை பார்த்து இவர் ஆடையை குறைச்சிடுறாரு. 1924 பெல்கா மாநாடு, அதுதான் காந்தி தலைமையேற்ற ஒரே மாநாடு. 1927 சைமன் குழு இந்தியா வரும்போது கோ பேக் சைமன் என்ற முழக்கத்தோட அவருக்கு எதிரான போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறாரு. 1930 இவர் உப்புக்கு வரியை நீக்கிறதுக்காக உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு. சபர்மதியில தண்டிக்கு இவர் பாத யாத்திரையா செல்றாரு. 25 நாட்கள் 78 பேரோட செல்றாரு. ஏப்ரல் 6 உப்பு காய்ச்சறாரு. இதனால கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்படுறாரு. 1931 இர்வினுக்கும் இவருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. இதுபடி என்னன்னா, உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட எல்லாரும் விடுவிக்கப்படுறாங்க. இவரும் இரண்டாம் ஒட்டமேசை மாநாட்டில் கலந்துக்க ஒத்துக்கிறாரு. சாம்சன் மெக்டொனால்ட் கொடுத்த வகுப்புவாத ஆகஸ்ட் நன்கொடையை இவர் எதிர்த்து எரவாடா சிறையில உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறாரு. இதை அறிஞ்சு அம்பேத்கர் இவர்கிட்ட 2 பேருக்கு ஒப்பந்தம் ஏற்படுது. இதுதான் பூனா பேக்ட் 1932. 1937 வார்தா கல்விக் கொள்கை அப்படின்னு தாய்மொழி கல்வியை மேம்படுத்தி ஒரு கல்வி கொள்கையை வெளியிடுறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்துவ குழு வருகையை எதிர்த்து கிரிப்ஸோட அறிக்கை என்ன சொல்றாருன்னா, இது திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசு விமர்சிக்கிறாரு. 1942 வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்துல ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று வைக்கிறாரு. என்னன்னா, செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை. இந்த கோட்டை வைக்கிறாரு. 1948 ஜனவரி 30 நாத்தராம் கோச்சால் சுடப்பட்டு கொல்லப்படுறாரு. பட்டத்தை நேரு நம்மளுக்கு பிரகாசமாக ஒளி வீசி கொண்டிருந்த விளக்கு அணைந்து விட்டது, இது ஒரு கருப்பு நாள் அப்படின்னு இது தியாகிகள் நாளாவும் இந்திய அரசு அங்கீகரிக்குது. இவர் இந்தியாவில மூணு பத்திரிகை நடத்திருப்பாரு. அரிஜன், நவஜீவன், எங்க ஃபேமஸான சுயசரிதை சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் ட்ரூத்ன்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. பர்தோலி சத்தியாகிரகத்தின் காரணமாக வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்ற பட்டத்தை காந்தி கொடுத்திருப்பாரு. சர்தாருங்கிறது கிராமங்களை ஒன்றிணைத்தல் என்று அர்த்தம். அதே மாதிரி இந்தியாவை காந்திஸ்தான் என்று பெயரிட வேண்டும் என்று ஈவேரா சொல்லியிருப்பாரு. இவரோட சமாதி எங்க இருக்குன்னு பார்த்தா ராஜ்கோட், டெல்லியில இருக்கு. இவரோட பிறந்த நாளை அக்டோபர் 2 ஐநா 2007 அகிம்சை தினமாக கொண்டாடி வருகிறது.